எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் பத்மா ரவிசங்கர். ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் இது பொதுவான பலன்தான். உங்களுக்கு இந்த மாதம் வேலையில் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். வேலை சேஞ்சஸ்க்காக யோசிச்சுட்டு இருப்பீங்க. மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கான வேலை மாற்றம் அமையும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு காலேஜ் ஏதாவது சேர விரும்புவீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது கிடைக்காம போய் வேறு ஒரு காலேஜில் சேரக்கூடிய அமைப்பு இது கொடுக்கும். இல்லை நீங்கள் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது அந்த இடத்துல கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ திருமண பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். ஆனால் சுப நிகழ்ச்சி வைக்கக்கூடிய அமைப்பு தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, தனுசு ராசிக்கு 7வது வீட்டோடைய அதிபதியே புதன் தான். அப்போ அவர் நீச்சமாக போய் இருக்கும் பொழுது இந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு இல்லை நீங்கள் வச்சுட்டீங்க, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த டைம் சூரியன் சனி சேர்க்கை 14ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கையில் இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த யோகமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். 15, 16, 17 பாருங்கள், உங்களுக்கு டைம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குது. ஆனால் கடின உழைப்புக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியதான் அமைப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆன்மீகத்தில் பாருங்கள், அதிக ஈடுபாடு இருக்கும் இந்த டைம் ஆஃப் பீரியட். இந்த 1 month ஆஃப் பீரியட் பாருங்கள், ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லோன் ஏதாவது வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம், அதை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு. லவ் லைஃப் நல்லாயிருக்கும், ஆனால் வீட்டில் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இல்லை. 4வது வீட்டில் பாருங்கள், 4th பிளேஸில் சூரியன் சனி சேர்க்கை. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் போய் சேர்க்கை பெற்று உட்காருவார். இந்த டைம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கும், அதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்கள், புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஆஃபில் இந்த மந்த் ஃபஸ்ட் ஆஃபில் ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்குமே என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, என்டர்டெயின்மெண்ட்டில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு லேண்ட் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் லேண்ட் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட்டை சரி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லேண்டில் உள்ள பிரச்சனை சரியாகும். அதனால் இந்த மாதம் லேண்ட் வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் சரி பார்த்துக்கிறது நல்லது. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்.